ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது டைட்டன் கம்பெனி இருக்கு பாருங்க, அங்கிருந்து உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2024-25 கல்வியாண்டுக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் பர்மனன்ட் ரெசிடென்ட். ஸோ நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவங்களா இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும். அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்சஸ் ஃப்ரம் ரெகனைஸ்டு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டைமாக வந்து படிச்சுட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் முழுக்க மெரிட் பேஸ்ட் மூலமாக தான் செலெக்ஷன் பண்ண போகிறன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. யார் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் டிப்ளமோ, யூஜி, இன்ஜினியரிங், மெடிக்கல், அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி கோர்ஸுக்கு நீங்கள் படிக்க போகிறேன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் எஸ்சி எஸ்டி பேக்ரவுண்ட், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், கேர்ள் சில்ட்ரன், ஆர்பன்ஸ் மற்றும் சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10th மற்றும் 12th 50% மேலே மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணாதீங்கன்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி. இந்த 3 டிஸ்ட்ரிக்டை சேர்ந்து இப்போ நீங்கள் 2024 ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்க போகிறீங்க, டிப்ளமோ, யூஜி அந்த மாதிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப்க்கு ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணலான்னு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்னு. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இனிஷியல் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு இனிஷியல் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்கள் மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி என்ன, மொபைல் நம்பர் என்ன, ரெண்டையுமே வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் ரெண்டுமே வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் மெயிலுக்கு நேராக போயிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தா ஓடிபி சென்டர் இருக்கும், லிங்க் அனுப்பியிருப்பாங்க. அதை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதேமாரி தான் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் நேராக போயிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஓடிபி மாரி சென்டர் இருக்கும், அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/6/2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஸ்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்சியா, எஸ்டியா, அதர்ஸா அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலா ஃபீமேலான்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோட்டா கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கோட்டா, 7.5 ரிசர்வேஷனா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்க போகலாம், மெரிட்டா, செல்ஃப் ஃபினான்ஸான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கோட்டாவில் படிக்க போகிறோம் அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் பேரண்ட் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் அதுவாக இருந்துச்சுன்னா ஸோ எந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். பேரண்ட்ஸ் அவைலபிளாக, பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவைலபிள்னு கொடுத்துக்கோங்க. சிங்கிள் பேரண்ட் கொடுங்க. பேரண்ட்டே இல்லாதவங்க நோ பேரண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மந்த்லியோட ஃபேமிலி இன்கம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபேமிலியோட மாத வருமானம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேரண்ட் ஆக்குபேஷன், உங்கள் பேரண்ட் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சரா, பிஸ்னஸா, கூலி வேலையா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மீதி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இஸ் த ஸ்டூடெண்ட் டிஃப்ரெண்ட், நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏழு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான கல்வி தகுதி பற்றி கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு 10th நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்கன்னு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க.
10th வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத வந்து பார்த்தா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த இயரில் பாஸ் பண்ணீங்கன்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க, எந்த இயரில் வந்து பார்த்தா 12th வந்து பாஸ் பண்ணீங்கன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கோர்ஸ் வந்து என்ன கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இப்போ நீங்கள் டிகிரி படிச்சுட்டு இருப்பீங்க அல்லது ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ கோர்ஸ் ஸ்டார்ட் இயர், ஸோ எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்கன்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எந்த மந்த் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு கரண்ட் கோர்ஸ் கேட்டிருக்காங்க, கரண்ட்டாக என்ன படிச்சிருக்கீங்க, யூஜிக்கான 3 இயர் கோர்ஸா, இன்ஜினியரிங்கா அல்லது வந்து பார்த்தா அதுமாரி யூஜிக்கான 3 இயர்ஸ் பேராமெடிக்கலான்னு கேட்டிருக்காங்க, மெடிக்கலா அக்ரிகல்ச்சரான்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கலாம் செகண்ட் இயரானதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க, டிகிரியில் என்ன படிக்கிறீங்க, பிஏ இங்கிலீஷா, பிகாமா, பிஎஸ்சி பாட்னி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி என்ன கோர்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் அப்படியே பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் கோர்ஸ் டியூரேஷன், ஸோ மொத்தமாக அவங்களுடைய டியூரேஷன் எத்தனை வருஷம்னு கேட்டிருக்காங்க, எத்தனை வருஷம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க, காலேஜ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதேமாரி என்னமான காலேஜில் படிக்கிறீங்க, கவர்மெண்ட் காலேஜா ப்ரைவேட் காலேஜ்னு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆனுவல் ஃபீஸ், உங்கள் காலேஜ் வந்து பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகுது வருஷத்துக்கு அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் லேட்டரல் என்ட்ரியாக இருக்கீங்க அப்படின்னு எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டூடெண்ட் ரெசிடென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு ஆல் த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிட்டு நம்பரை கொடுத்துருப்பாங்க, அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட லிமிடெட்லேருந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெரிட் மூலமாக அவங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் மாதிரி மட்டும் மேலேயே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கு தான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அனுப்புன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தா கரெக்டாக வந்து மெயிலே மொபைல் நம்பர் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்க, அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.